குட் மார்னிங் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஆல் த்ரீ டேர்ம்ஸில் உள்ள இங்கிலீஷ் போயம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அந்த போயம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ப்ரீஃபாக மீன்ஸ் கம்மியாக தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரைட்டர்ஸை பற்றி, போய்ட்ஸ் பற்றி என்னென்ன முக்கியமான தகவல் இருக்குது, இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், மை ஹாபி. ஃபர்ஸ்ட் போயம் வந்து மை ஹாபி. இந்த மை ஹாபியில் என்ன பொயட்டிக் டிவைஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர் இருக்கு. பாருங்க, ரேஷனல் டோர்ஸ் அஜார், இது வந்து ஒரு மெட்டாஃபர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அலிட்ரேஷன், கேக்கிள் அண்ட் க்ரை, ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரீ. அது மேலே உள்ள ரெண்டுமே சில ஸ்டார்ட் ஆயிருக்கு, கீழே உள்ள ரெண்டு எஃப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரெண்டுமே கான்சனன்ட்ஸ். ஓகே இல்லையா? அதனால இது அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் இமேஜரியே இருக்கு. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. விங்கே இல்லாமல் பறக்க முடியுது, பறக்க விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு இமேஜரி. இதை படிக்கும் போதே நமக்கு இந்த உண்மையான பறக்கிற ஃபீலிங் வருது இல்லையா? முடிஞ்சிச்சு. இதோட ரைட்டர் யாரு? ஏ சந்திரசேகரன். அவர் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் இந்தியன் எஜுகேஷனிஸ்ட். ஓகேவா? இந்த போயம்ல மை ஹாபில இவ்வளவு போதும். இப்போ மை ஹாபி போயம்னா ஏ சந்திரசேகரன் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோ போகுமா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் போயம் லெசன்ஸ் இன் லைஃப். லெசன்ஸ் இன் லைஃப், இது பாருங்க, இதுல வந்து சிமிலி இருக்கு. ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். இதுல வந்து லைக் வந்துருக்கு. அடுத்து பாருங்க, அதாவது டைரக்ட் கம்பேரிசன், லைக் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சிமிலி. அண்ட் மெட்டாஃபர் பாருங்க, த வேர்ட் ப்ளூம் இஸ் யூட்டிலைஸ்ட் டு டினோட் த ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் டைம். ஸோ இந்த ப்ளூம் அப்படின்ற வேர்ட் கொடுத்து தொடர் கொடுக்கும்போது இந்த போயம்ல இருந்து அது மெட்டாஃபரா வருது. நெக்ஸ்ட் ரிப்பிட்டேஷன் பாருங்க, ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். இந்த ரெஸ்பெக்ட் வேர்டு ரிப்பிட்டேஷன் ஆகுது, இல்லை ரிப்பிட்டேஷன் அப்படின்ற மெட்டாஃபர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த போயமோட போயட் யாரு? பி பிரையண்ட் அண்ட் டி ஹோ. ஓகேவா? இவங்க வந்து ஒரு கண்டெம்பரரி கொலாபரேட்ஸ், இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு போயட்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து அதிகமாக ப்ரொஃபவுண்ட் போயட்ரி, அது நிறைய எழுதுறாங்க. எதை பற்றினா லைஃப் கைடன்ஸ் அண்ட் யூத் வேல்யூஸ், இதை பற்றி போயம் எழுதக்கூடியவங்க. ஓகேவா? அடுத்த போயம் போயிருமா? ஃபயர் ஒர்க். இந்த ஃபயர் ஒர்க்கில் பாருங்க, ஒனமெட்ட போய் இருக்கு. இந்த பேங் அப்படிங்கிற சவுண்டு கொடுத்துருக்காங்க, கிராக்ன்ற சவுண்ட் வந்திருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலாக சவுண்டை கிரியேட் பண்ணும்போது அதை நம்ம ஒனமெட்ட போயின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பர்சானிஃபிகேஷன் அதில் இருக்கு. பாருங்க, ரிட்டன் இன் எ டாக்ஸ் வாய்ஸ் வித் ஹியூமன் எமோஷன்ஸ். ஹியூமன் எமோஷனை வந்து டாகோட வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியரும் கொடுத்துருக்காங்க, ரீசனிங், மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி டாக் யோசிக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ நான் ஹியூமன் திங்ஸை வந்து அதாவது வந்து ஹியூமன் திங்ஸை நான் ஹியூமன் திங்ஸ் கூட கம்பேர் பண்றாங்க கொடுத்து. இமேஜரியும் இருக்கு. இங்க பாருங்க, டிஸ்கிரைப்ஸ் த டாக் க்ரோச்சிங் பிஹைண்ட் த கச் இன் சர்ச் ஆஃப் வார்ம் சேஃப்டி. ஸோ அதை படிக்கும் போதே நமக்கு அந்த ஃபீலிங் வந்துருது. ஸோ இமேஜரி. ரைட்டர் யாரு? எனிட் பிளேட்டான், லெஜெண்டரி இங்கிலீஷ் சில்ட்ரன் ரைட்டர் அவர். ஓகேவா? ஸோ இவர் வந்து அனிமல் சம்பந்தமா, டீப் எம்பத்தி ஃபார் அனிமல் சம்பந்தமா வந்து போயம் எழுதக்கூடியவர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். இதுல மெட்டாஃபர் இருக்கு. டார்க்கனிங் ஸ்கை அண்ட் திக்கனிங் ஹில்ஸ், இது ரெண்டு இங்க மெட்டாஃபர். இமேஜரி பாருங்க, ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ், இது ரெண்டு இதுல இமேஜரி. அனஃபோரா பாருங்க, ஒரே வேர்ட்ல திரும்ப திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இங்க பாருங்க, கான்ஸ்டன்ட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த வேர்ட் ஒன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வருது. அதனால வந்து இது அனஃபோராவும் இதுல இருக்கு. இதோட ரைட்டர் பாருங்க, ஜார்ஜ் எலியட். இவங்க ஒரு லேடி. இவங்களோட பெண் நேம் வந்து மேரி ஆன் ஈவன்ஸ். இது அடிக்கடி கேட்பாங்க, மேரி ஆன் ஈவன்ஸ். ஓகேவா? இவங்க வந்து ஒரு விக்டோரியன் ஏரா போயிட்டு, இதையும் பார்த்துக்கோங்க. இதுல இது எல்லாமே முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எ திங் ஆஃப் பியூட்டி. அ திங் ஆஃப் பியூட்டி மெட்டாஃபர் பாருங்க, எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். இது வந்து இதுல மெட்டாஃபர். நெக்ஸ்ட் இமேஜரி, விஷுவலி ரிச் டிஸ்கிரிப்ஷன். விஷுவலா படிக்கும் போதே நமக்கு விஷுவலா எங்கேயோ போயிடும், அந்த கற்பனை வந்துடும் நமக்கு. அப்படிப்பட்டதா என்ன சொல்றாங்க? ஒயிட் பவர், கிளியர் ரீல்ஸ், மஸ்க் ரோஸ் டூம்ஸ், இது எல்லாமே வந்து இமேஜரி. இதுல ஆலிட்ரேஷனும் இருக்கு. ரிப்பீட்டிங் கான்சனன்ட் சவுண்ட் பாருங்க, நோபல்
நேச்சர், இதுல என் இருக்கு, இதுல என், ரெண்டுமே என்ன ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கூலிங் கவர்ட், ரெண்டுமே சீல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. இதோட போயிட் யாரு? ஜான் கீட்ஸ்ங்க, ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் போயிட்டு. ஏர்ட் அண்ட் த கிரீஷியன் ஏர்ட், அதெல்லாம் அவர் தான் ரைட் பண்ணிப்பாரு. இவர் வந்து இங்கிலீஷ் ரொமான்டிக் மூமெண்ட் அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு போயிட். ஓகேவா. ஏர்ட் அண்ட் த கிரீஷியன் ஏர்ட் அப்படின்ற போயிட் வந்து இவர் தான் எழுதியிருப்பார். அடுத்து பாருங்க, ஸ்பெஷல் ஹீரோ. ஸ்பெஷல் ஹீரோ இந்த மெட்டாஃபர் இருக்கு. ஸ்பெஷல் ஹீரோன்றதும் ஹூ காட்ஸ் த பேபி வித் லவ், இது ரெண்டுமே இந்த மெட்டாஃபர். இமேஜரி பாருங்க, highlighting tactical memory of being held safely inside a father's protective arms. ஒரு ஃபாதரோட ப்ரொடெக்டிவ் ஆர்ம்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் ஆகும் அப்படின்றத இமேஜினியே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆலிட்ரேஷன் பாருங்க, சம்திங் ஸ்பெஷல், சென்ட், இது எல்லாமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. எனக்கு இது ரைட்டர் யாரு? கிர்ஷன், சிஎம் கிர்ஷன், ஒரு கண்டெம்பரரி போயிட் தான் இவர். இவர் வந்து டச்சிங்காகவும் பர்சனலாகவும் அண்ட் யூனிவர்சலி அக்சசபிள் போயமாகவும் அவர் வந்து ரைட் பண்ணுவார். நெக்ஸ்ட் பாருங்க, மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். இதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பர்சானிஃபிகேஷன் இருக்கும். கிவிங் ஹியூமன் ரைட் டு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருக்கு வந்து மனிதர்களோட ஃபீலிங்ஸை கொடுக்குறாங்க. பிரெயின்லின்னு சொல்கிறாங்க, ஆப்சன்ட் மைண்டட்னு சொல்கிறாங்க, சிக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட் மெட்டாஃபர் பாருங்க, காபிள்ட் எ வார்ம், காபிள்ட் எ வார்ம், இது வந்து மெட்டாஃபர் இதில். அடுத்து பாருங்க, ஹைப்பர்போலிக், எக்ஸாஜரேட்டிங் கம்ப்யூட்டர் மால் ஃபங்க்ஷன் ஆஸ் அ வெரி சிக், கம்ப்யூட்டர் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்றத சிக் அப்படின்றாங்க. ஸோ இதோட போயிட் யாரு? சாந்தினி கோவிந்தன். சாந்தினி கோவிந்தன் இவங்க வந்து ஒரு சில்ட்ரன் ஆத்தர். இவங்க 50 புக்ஸ்க்கு மேல அவங்க ரைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, முடிஞ்சிச்சு. கிளாஸ் 8ஓட போயம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சு. ரைம் ஸ்கீம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மை ஹாபியில் வந்து ஏஏபிபி, ஏபிசிடி, லெசன்ஸ் இன் லைஃப்ல வந்து ஏபிசிடி, ஏஏபிபி, ஃபயர் ஒர்க் நைட்ல வந்து ஏஏபிபி அண்ட் எ திங் ஆஃப் பியூட்டியில் ஏஏபிபி. ஓகே, கப்லெட்ஸ் இணையாக வந்திருக்கு. ஓகே டீச்சர்ஸ், அடுத்து 9th போயம் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.